ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஏற்கனவே சுந்தரவழி வந்து நந்தினியை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. இது பார்த்தா அதுக்குன்னு இந்த விஷயம் நடந்த எல்லா விஷயமுமே அங்க தாலி பிரிச்சு கொடுத்த ஃபங்க்ஷன்ல இருந்து இப்ப சூர்யா மாமியார் வீட்டுக்கு போயிருக்க வரைக்கும் எல்லாமே அர்ச்சனாவுக்கு தெரிஞ்சதுனால வந்துட்டு அர்ச்சனாவும் நம்ம நந்தினியை கொல்றதுக்காக திட்டம் போறா. இவங்க ரெண்டு பேரோட பிளான் நடக்குதா நடக்க போகலையா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பக்கம் நம்ம சுந்தரவழி ஸ்ட்ராங்கா முடிவெடுத்துட்டாங்க. அவ ரிட்டர்ன் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. எந்த காரணத்தினாலயும் அவ வரவே கூடாது அப்படின்ட்டு எவ்வளோ பணத்த குடுக்க முடியுமோ, அவ்வளோ பணத்த குடுத்து அவனுங்கள வந்துட்டு அவள கொலை பண்ண சொல்லிடுறாங்க நம்ம சுந்தரவழி. இன்னொரு பக்கம் நந்தினிக்கு அர்ச்சனாவுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வருது. எப்படி தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுந்தரவழி வந்து இப்ப சூர்யா வந்ததுமே எல்லா பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப என் பிள்ளைக்கு ஒரு பொண்ணு பார்த்தே ஆகணும். அவன் வந்ததுமே வந்துட்டு ஒரு கல்யாணம் நான் நடத்தி வைப்பேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதனால எல்லாம் அவங்க சரௌண்டிங்ல உள்ள எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஃபோன் போட்டு இந்த மாரி எனக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்பதானே சுந்தரவள்ளி கல்யாணம் ஆச்சு உன் பையனுக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப தாலி பிரிச்சு ஃபங்ஷன்லாம் நடந்துச்சு. அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. சொன்னத மட்டும் செய்யுங்க. தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாரி அவங்க எல்லாருமே சொல்லவுமே நம்ம சுந்தரவள்ளி சொன்னத பேச்ச கேட்டு சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே, அதுல ஒரு ஆள் மட்டும் அர்ச்சனாவுக்கு ஃபோன் போட்டு சொல்றாங்க. அர்ச்சனா இந்த மாரி ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னு ரீசன் கேட்டீங்கன்னா, இப்போ சூர்யா வந்து நாங்க போயிருக்கான். தாலி பிரிச்சு குடுக்குற ஃபங்ஷன்லாம் நடந்திருக்கு. நெறைய நடந்திருக்கான். நகையெல்லாம் எடுத்து வச்சு அது வந்து அவங்க சுந்தரவள்ளி வந்து தோத்து போயிட்டா. அதனால தான் அவ இவ்ளோ கொலவெறில நந்தினிய முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறா அப்படின்னு சொல்லவும், ஃபர்ஸ்ட்டு சுந்தரவள்ளி ஃபர்ஸ்ட்டு முடிக்கணும். எவ்ளோ திமிரு இருந்தா இவ்ளோ நடக்க விட்டுட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சுந்தரவள்ளி தான் அப்படின்ற மாரி அர்ச்சனா நெனைக்க, ஃபர்ஸ்ட்டு நானும் அந்த அந்த ஊருக்கே போயிட்டு அங்க நந்தினிய நான் முடிச்சு கட்டுறேன். அவளும் என் லைஃப்ல ரொம்ப ரொம்ப கிராஸ் பண்ணிட்டே இருக்கா. சரி வேலைக்காரிய கல்யாணம் பண்ணிட்டாங்க. எப்படியாச்சும் அவள முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தா, இத்தன மாசம் வரைக்கும் அத வளர விட்டு தாலி செயின் போடுற அளவுக்கு அதுவும் 7 பவுன் தாலி செயின் போடுற அளவுக்கு அவ பெரிய ஆள் ஆயிட்டாளா அப்படின்னு சொல்லுவோம். அர்ச்சனாவுக்கு கோவம் வந்து எல்லா ஜாமானையும் போட்டு ஒடன்னு உடைக்கிறா. அவங்க அம்மா வந்து என்னடி உன் பிரச்சனை? எதுக்கு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது அப்படின்னு சொல்லுவோம். அவங்க அப்பா வந்து ஏம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா கிட்ட தான் உண்மை எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்பா இந்த மாரி சூர்யா வந்துட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிருக்கான். அது தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷன் முடிஞ்சு 7 பவுன்ல தாலி செயின்லாம் எடுத்து போட்டுருக்கான். அப்புறம் இப்போ வந்து அங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கே கோவம் வருது. நானும் பொறுத்து பார்க்குறேன் சரிப்பட்டு வர்ற மாரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அவள வந்து கொல்றதுக்கு ஆள் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அர்ச்சனா இருந்துக்கிட்டு கண்டிப்பா வந்துட்டு நீங்க இந்த பிளான் மட்டும் சொதப்பிடுச்சு அப்படின்னா நான் உயிரோடவே இருக்கவே மாட்டேன்ப்பா. எனக்கு சூர்யா வேணும். சூர்யாவ தவிர நான் வேற யாரையுமே வந்து ஏத்துக்க போறதா இல்ல. எனக்கு கண்டிப்பா சூர்யா வேணும் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க நம்ப. சுந்தரவல்லி அர்ச்சனாவோட அப்பா. இங்க ஒரு பக்கம் சுந்தரவல்லி, இங்க ஒரு பக்கம் அர்ச்சனாவோட அப்பா. இப்ப எல்லாருமே சேர்ந்து நம்ம நந்தினிய தான் டார்கெட் வைக்கிறாங்க. நம்ம நந்தினி இதுலருந்து எப்படி வெளிய வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ, சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பை பட்டா.